Hi to all. நான் உங்கள் ஜாவா ஃப்ரம் ஜாவா ஹவுஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த இரண்டு படங்கள் ஒரு கமர்ஷியல் சினிமாவில் ஒரே லெவலில் இருக்க படங்கள் வந்து ஏன் 100 crores பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம தமிழ் சினிமாவில் அடிக்க மாட்டேங்குது, ஏன் மலையாள சினிமாவில் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இது ஜஸ்ட் என்னோட ஒரு ஒப்பீனியன். இது நான் இதனால தான் சொல்லிட்டு நாளாக ப்ரெடிக்ட் பண்ணி அப்படிலாம் நான் சொல்ல வரல. இதனால மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோன்ற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பார்க்கிங் மூவி நம்ம எடுத்துப்போம். பார்க்கிங் மூவி இப்போ 5 லாங்குவேஜஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப டிமாண்டபிள் கண்டென்ட் ஆயிருச்சு. பிரேமனும் மலையாளம் வந்துச்சு. நம்ம அந்த ஆடியன்சஸ் நம்ம கொண்டாட தமிழ் ஆடியன்ஸ் நிறைய கொண்டாடுறதுனால தமிழ்ல டப் பண்ணி நம்மளுக்கு படம் வந்துச்சு. ஸோ இது எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிஷ் கல்யாண் பிரதர் அவங்க நல்ல நடிப்பு. அந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் வந்து பாஸ்கர் சார் நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ அழகான நடிப்பு, ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு தான் அது நம்ம சொல்லணும். இதுவே அந்த ரோல்ல வேற ஏதாவது ஒரு பெரிய இப்போ நம்ம சோசியல் மீடியா சொன்னாங்க இல்லையா, நம்ம தனுஷ் வந்து ஹரிஷ் கல்யாண் ரோல் இருக்கிற போல நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பாஸ்கர் சார் இருக்கிற ரோல். ஆனா அந்த மாதிரி நடிச்சு சப்போஸ் அந்த கதைகள் நடிச்சு அவங்க தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து 100 crores இல்ல 500 crores போயிருக்கும். இதுதான் என் கேள்வி. ஒரு பெரிய ஸ்டார்ஸ் படத்தை நம்ம கொண்டாடுற லெவலுக்கு ஒரு சின்ன ஸ்டார், ஒரு சிறிய நடிகராக இருந்தாலும் அவங்க இந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதை கொண்டாடுறது ரொம்ப தவறிடும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா குட் நைட் படம் ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படம். அது போல டாடா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து இதே மாதிரி கண்டென்ட் உள்ள படங்கள் தான் மலையாள சினிமால எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆவேஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புதுவிதமான ஒரு கண்டென்ட் தான் அதே. ஆனால் டாடா லெவல் கண்டென்ட் அது நம்ம மேட்ச் பண்றப்போ அந்த வெயிட்டேஜ் எல்லாமே ஒண்ணுதான். ஒரு புதுவிதமான இது ஒரு எமோஷனலான ஒரு கமர்ஷியல் சினிமா தான். பட் இதுவுமே சக்சஸ் தான். அந்த சக்சஸ் நம்ம ஒரு 10 நாள் முன்னாடி இதை விட்டுறோம் இவங்க. ஆனா அந்த 50 நாளைக்கு அந்த சக்சஸ் அந்த லெவலுக்கு ரீச் பண்ணிட்டு வராங்க. அதுதான் உண்மை. ஸோ டியர் தமிழ் ஆடியன்ஸ் இல்லை அதர் லாங்குவேஜ் ஆடியன்ஸ் எல்லாருமே தான், சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே தான், இன்னும் இது போல சின்ன சின்ன கதைகள் வர படங்களை வந்து தயவு செஞ்சு ஒரு ஃபேமிலியா வந்து படத்தை பாருங்க, ஃபேமிலியா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தான் அந்த படத்தை நம்ம ரீச் பண்ணணும். நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வளரணும்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் நம்ம எல்லா படங்களுக்கும் உண்மையா நம்மள ஆழமா பதிகிற படங்கள், எல்லா சின்ன படங்களா இருந்தாலும் சரி, பெரிய ஸ்டார் படங்களா இருந்தாலும் சரி, எல்லா படங்களையும் நம்ம தான் கொண்டாடணும். நம்ம தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இப்படி பண்ணாதான் நம்ம தமிழ் சினிமாவை வந்து இன்னும் வரும் ஃபியூச்சர் டேஸ்ல வந்து நம்ம ஒரு தமிழ் சினிமாவோட நேம் வந்து நமக்கு ரீச் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நாளா நம்ம தமிழ் சினிமா வந்து ஜம்ப் ஆகிட்டு இருந்து மலையாளம் சினிமாவில ஏறிக்கிட்டு இருந்து, ஸோ அதே போல மலையாளத்துல அவங்க ஏறி நம்ம அந்த ஒரு பொறாமலாம் கிடையாது. அவங்கள போல நம்மளும் அவங்ககிட்ட சம்திங் லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்கள போல நம்மளும் அவங்க அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ சினிமா மக்களை நம்பிதான் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மக்களோட எண்ணங்களும் ஒரு மக்களோட பணம் நம்ம கொண்டு தான் படம் பார்க்கணும், நம்ம செலவு பண்ணி தான் பார்க்குறோம். டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், மக்கள் ஒரு விஷயத்த நம்ம நம்பி வராங்கன்னா அதுக்கான கண்டென்ட்டை நீங்க தான் ரெடி பண்ணணும். நம்ம தான் கொடுக்கணும் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ மக்கள் எதிர்பார்க்க நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க நம்ம மக்களும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். அதுதான் உண்மை, நம்பாவிட்டாலும். ஸோ இனி வரும் படங்களில் தமிழ் சினிமா படங்களில் முக்கியமாக ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு ஸ்மால் ஸ்டார் நடிச்சிருந்தாலும் அந்த படத்தை உண்மையாக பிடித்திருந்தால் தயவு செய்து அந்த படத்தை கொண்டாடுங்கள். தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த படத்தை தியேட்டரிக்கல் பார்க்க சொல்லி தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குற மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காது. நம்ம என்னதான் வீட்டில் ஐஃபோன் வச்சிருந்தாலும் 5.1 7.1 ஹோம் தேட்டர் வச்சிருந்தாலும் ஒரு ஒரு மாஸ் ஆடியன்ஸ் பிரசன்ஸ்ல இருக்க நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால அது ஈடு கொடுக்கவே முடியாது. ப்ளீஸ் படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் வாழ்க்கையில, நம்மளுக்குன்னு ஒரு பார்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்ன்றதுக்காக ஒரு 100 ரூபா 120 ரூபா செலவு பண்றது வந்து தப்பு கிடையாது. பெரிய அது காசு நம்ம இழக்க போகிறது கிடையாது. நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, நம்மளோட நிம்மதிக்காக நம்ம போய் படம் பார்க்க போறோம். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம
தமிழ் சினிமாவை நம்ம கை பிடிச்சி கொண்டு போவோம். நானும் அவங்க கூட கை பிடிச்சிட்டு நானும் தமிழ் சினிமாவுக்காக சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு சைனிங் ஆஃப் பை ஜாவா. பாய்.